ஹாய் காய்ஸ், என் பேர் சையத். இது நூன் கம்ப்யூட்டர்ஸ் தமிழ் யூடியூப் சேனல். இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லோரும் வரவேற்கிறேன். இதுக்கு முன்னாடி வந்து M31 டபுள் டெக்கர் சிபி வந்து நான் ரீபாலிங் வீடியோ போட்டிருந்தேன். நல்ல ரெஸ்பான்ஸ் ஆடியன்ஸ், அதாவது உங்கள்கிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. நிறைய பேர் வந்து பர்சனலாக வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இப்போ இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, M30S ரிலேட்டடாக தான் ஒரு ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். சாதாரணமாக வந்து M31S வந்து முடிஞ்சதுக்கப்புறம் அது பக்கத்துலேயே வந்து ஒரு டிஸ்பிளே லைட்டிங் ஐசி வந்து இருக்குது. இப்போ நான் வந்து ரிமூவ் பண்ணிட்டுருக்கேங்க இல்லையா, ஸ்க்ரீனில் பார்க்கல நீங்கள், அதுதான் வந்து டிஸ்பிளே ஐசி. இது என்ன ஆகும் அப்படின்னா, இதுவும் வந்து ஒரு பேஸ்டட் ஐசி. ஸோ வந்து கொஞ்சம் நம்ம ஒர்க் பண்ணும்போது ஹீட் பட்டுச்சு அப்படின்னா, கண்டிப்பாக வந்து இதுவும் வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ட்ரை ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இல்லை வந்து பால்ஸ் வந்து நகரத்துக்கான சான்சஸ் வந்து அதிகம் இருக்குது. ஸோ டிஸ்பிளே நீங்கள் டபுள் டெக்கர் வந்து பண்ணுறீங்க, உங்களுக்கு வந்து முடிஞ்சதுக்கப்புறம் கரெக்ட்டா வந்து ஆன் ஆகுது, மொபைலு ஆன் ஆகுறது எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, பவர் கன்சப்ஷன் வச்சு பார்க்கலாம். ஆம்பரேஜ் கன்சப்ஷன் வச்சு. பட் ஆனா வந்து உங்களுக்கு எதுவும் வந்து டிஸ்ப்ளே வரல அப்படின்னா, கண்டிப்பா வந்து இந்த இந்த பிரச்சனையா தான் இருக்கும். இது வந்து ஜஸ்ட் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சிம்பிள் தான். ரீபாலிங் பண்ணா ஓகே ஆயிடும். பட் இதுல ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, இப்போ தான் நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷா ரீபால் பண்ணியிருக்கோம் சிபியூ வந்து. நீங்க வந்து அதுல ஹீட் படாம பார்த்துக்கணும். நானு கழட்டும்போது பார்த்துருக்கலாம் நீங்க. எவ்வளோக்கு எவ்வளோ முடிஞ்சதோ அவாய்ட் பண்ணியிருக்கேன். ஐசி வந்து நான் ரிமூவ் பண்ணிட்டேன். போர்ட வந்து கிளீன் பண்ணிக்கிறேன் கொஞ்சம். அ பழைய அந்த பேஸ்டட் ஐசியிலேயே இதுதான் பிரச்சனை. கொஞ்சம் ஹீட் பட்டுடுச்சுன்னா, கண்டிப்பா வந்து அது அதோட இடத்த விட்டு நகர்ந்துரும். ஓகேங்களா? இப்போ கிளீன் பண்ணிக்கலாம் போர்ட. கிளீன் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா ஆஸ் யூசுவல் நம்ம சிபியூக்கு என்ன ப்ராசஸ் பண்ணுவோமோ, அதே சேம் தான். பட் ஆனா என்ன, இது கொஞ்சம் ஈஸி அண்ட் சிம்பிள் கூட. ஆ இதுல ஃபெயிலியர் ரேட்டே எனக்கு தெரிஞ்சு இருக்காது. ஐசி ஏதாவது டேமேஜ் ஆயிடுச்சு அப்டின்னா, கண்டிப்பா வந்து ஐசி சேஞ்ச் பண்ற மாதிரி தான் வரும். மத்தபடி வந்து எல்லாமே வந்து கிளியரா இருக்கும். சால்டரிங் யூஸ் பண்ணி நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். அப்புறமா நார்மல் விக் யூஸ் பண்ணி நம்ம பழைய அ லெட் எல்லாம் வந்து கிளியர் பண்ணிக்கலாம். நெறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க, கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அ டூல்ஸ் எந்த மாதிரியான டூல்ஸ் யூஸ் பண்றீங்க? அப்டின்னு சொல்லி. கூடிய சீக்கிரத்துல வந்து ஒரு டீட்டெயில் வீடியோ வந்து நான் போடுறேன். சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்புறமா லைக் பண்ணுங்க. அ சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மோர் தென் 85% 80% கிட்ட வந்து நான் சப்ஸ்கிரைபர்ஸ் தான் நம்ம வீடியோ பார்க்குறாங்க. வீடியோ பார்க்குறீங்க, பட் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஓகேங்களா? எனக்கும் வந்து மோட்டிவேஷனா இருக்கும். இன்னும் அதிகம் வீடியோஸ் கூட நான் பண்ணுவேன். இது டிஸ்ப்ளே ஐசி வந்து ரொம்ப கன்ஜஸ்டடான ஸ்பேஸு. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். கிளீன் பண்ணிக்கலாம். கிளீன் பண்ணிட்டு அடுத்து வந்து ஐசிக்கு போகலாம். ஐசில வந்து பழைய பேஸ்ட் முதல்ல எடுத்துறலாம். இப்ப நான் வந்து இந்த ஐசி ஃபிக்சேச்சர் யூஸ் பண்றேன் இல்லைங்களா? இது ரொம்ப வந்து ஒரு நல்ல டூல். ஓகேங்களா? கண்டிப்பா வந்து நீங்க ஐசி ஒர்க் பண்றீங்க அப்படின்னா ஒண்ணு வாங்கிக்கங்க. கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா தான் இருக்கு. ரூ. 2500 ரூ. 2600 நான் வாங்குனேன். பட் ஆனா வந்து டோட்டலா வொர்த். இந்த மாதிரி சின்ன சின்ன ஐசி வந்து ஹோல்ட் பண்றதுக்கோ, இல்ல வச்சு பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்றதுக்கோ கரெக்ட்டா இருக்கும். ஆ கொஞ்சம் ஃப்ளக்ஸ் யூஸ் பண்ணிட்டு, சால்டரிங் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளோயர் எல்லாம் இத கன்னு ஹாட் ஏர் எல்லாம் இதுக்கு தேவையில்ல. மறுபடியும் வந்து நான் இன்னொரு வாட்டி கூட இந்த வீடியோல சொல்றேன். நம்ம வீடியோல பார்க்கறதுக்கு ஒர்க் பண்ணும்போது ரொம்ப பிரஷர் குடுத்து சுரண்ட்ற மாதிரி இருக்கும். ஆனா கண்டிப்பா நான் பிரஷர் குடுக்கவே இல்ல. நான் யூஸ் பண்ற பிரஷர் எது அப்டின்னா, அந்த சால்டரிங் நம்ம கையில பிடிக்கும்போது அது ஆட்டோமேட்டிக்கா ஒரு வெயிட், அதுக்குன்னு ஒரு வெயிட் இருக்கும் பார்த்தீங்களா? அந்த வெயிட் மட்டும் தான் நான் யூஸ் பண்ற பிரஷர். அத தவிர்த்து நான் வேற எதுவும் யூஸ் பண்ணல. இந்த மாதிரி சின்ன சின்ன ஐசி யூஸ் ப ஐ மீன் ரீபாலிங் பண்றதோ, கிளீன் பண்றதுலயோ அதிகமா என்ன பிரச்சனை வரும் அப்டின்னா, இந்த வந்து நம்ம இந்த மாதிரி கிளீன் பண்ணும்போது பால்ஸ் வந்து தேஞ்சிடும். ஸோ அது மட்டும் கொஞ்சம் பார்த்துங்க. இப்போ நார்மலா கொஞ்சம் பிபிடி யூஸ் பண்ணி, அந்த கொஞ்சம் கார்பன் ஃபார்ம் ஆயிருக்கிறதெல்லாம் கிளீன் பண்ணிக்கலாம். நான் 183 டிகிரி செல்சியஸோட பிபிடி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ. அப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன ஐசி ரீபால் பண்றதுக்கு நம்ம யுனிவர்சல் ஸ்டென்சிலே யூஸ் பண்ணலாம். நாம இதுக்குன்னு டெடிகேட்டா ஸ்டென்சில் வாங்கணும்னு அவசியம் இல்ல. ஆ ஸ்டென்சில பத்தி நெறைய தெரிஞ்சுக்கணும், பிபிடிஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்டின்னா கமெண்ட் பண்ணுங்க. அ அத பத்தி நான் வந்து அதுக்கும் ஒரு வீடியோ பண்றேன் டெடிகேட்டடா. இப்போ முடிஞ்சிடுச்சு கிளீனிங்கு. இப்போ ரீபால் பண்ணிக்கலாம். ரீபால் பண்றதுக்கு நான் முதல்லயே சொன்ன மாதிரி வந்து
அ யுனிவர்சல் ஸ்டென்சில் யூஸ் பண்றேன். அ யுனிவர்சல் ஸ்டென்சில் யூஸ் பண்றதுல ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்டின்னா, நமக்கு வந்து காசு மிச்சமாகும். தேவையில்லாம நெறைய ஸ்டென்சில் வாங்க தேவையில்ல. கன்ஃப்யூஷன் நம்ம மறந்துருவோம். வாங்கி வச்ச ஸ்டென்சிலே மறந்துடுவோம். நம்மகிட்ட என்ன இருக்கு, என்ன இல்ல சொல்லி நான் சிபியூ தவிர்த்து மித்த 99% ஐசி எல்லாமே வந்து யுனிவர்சல் ஸ்டென்சில் வச்சு தான் ரீபால் பண்ணுவேன். இப்போ இந்த மாரி விரல்ல கொஞ்சம் தேய்ச்சோம் அப்டின்னா, பால்ஸ் வந்து கரெக்ட்டா ஃபுல்லா வந்து உக்காந்துரும். ஹீட் பண்ணும்போது ஹன் நான் 300 டிகிரி செல்சியஸ்ல நான் ஹீட் பண்ணுவேன். கொஞ்சம் ஸ்லோவாவே ஹீட் ஆகட்டும். மெதுவா ஹீட் ஆச்சுன்னா தான் பால்ஸ் வந்து ப்ராப்பரா ஃபார்ம் ஆயி, அதனுடைய இடத்திலேயே இருக்கும். நம்ம டக்குன்னு ஹீட் பண்ணிட்டோம் அப்டின்னா, பால்ஸ் ஃபார்ம் ஆயி அப்படியே ஒண்ணு பறந்துரும். இல்லன்னா ஒண்ணுக்கு ஒண்ணு ஒட்டிக்கும். அதனால பொறுமையா டெம்பரேச்சர் வந்து லோ வச்சுக்கிட்டு ஆ பண்ணலாம். இதெல்லாம் ஸ்டார்ட்டிங்ல தான் கொஞ்சம் ட்ரிக்கியா இருக்கும். போக போக உங்களுக்கு வந்து சாதாரணமா வந்துரும். ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா, பால்ஸ் வந்து ப்ராப்பரா ஃபார்ம் ஆயிடுச்சு. அந்த பெரிய பால் வந்து தனியா தான் இருக்கு. அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. கிளியர் பண்ணிக்கலாம். ஆ சிபியூ வந்து சிபியூன்றேன். லைட்டிங் ஐசி வந்து ரீபால் ஆயிடுச்சு கிளீனா. ஒரு வாட்டி கிளீன் பண்ணிட்டு போர்ட்ல வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். சின்ன ஐசி தானே அப்படின்னு சொல்லி நம்ம ஏனோ தானோன்னு கூட பண்ணக்கூடாது. கிளீனா பண்ணணும். நம்ம ஒர்க்ல வந்து எவ்வளோ கிளீனா பண்ண முடியுமோ, எவ்வளோ டெடிகேஷன் குடுத்து பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணணும். போர்ட்ல கொஞ்சம் ஃப்ளக்ஸ் போட்டுட்டு நார்மலா உட்கார வைக்கலாம். நான் ஹாட் ஏர் கேன் புடிக்கிற பொசிஷன வந்து நீங்க பார்க்கலாம். அப்புறம் வந்து இன்னொரு மெயின் விஷயம். ஐசியோட பொசிஷன் ஒவ்வொரு வாட்டியும் நீங்க இன்ஸ்டால் பண்ணும்போது கண்டிப்பா செக் பண்ணிக்கங்க. இந்த நோஸ் கட் பாயிண்ட் வந்து கரெக்ட்டா வச்சிருக்குமா பொசிஷன்ல அப்படி சொல்றது ரொம்ப ரொம்ப அது வந்து முக்கியம். ஏன்னா நெறைய டைம் வந்து ஸ்டார்ட்டிங்ல அதில தான் தப்பு பண்ணுவோம். ஆ பொசிஷன வந்து திருப்பி வச்சுடுவோம். இப்போ வந்து ஹாட்டா ஸ்டேஷன் நான் யூஸ் பண்ணும்போது பாருங்க கொஞ்சம் கவனமா. ஆ சிபியூ நம்ம எந்த ஏரியாவ ஹீட் பண்றோமோ, அதாவது எந்த ஹீட் பண்ணக்கூடாது அப்படின்னு நெனைக்கிறோமோ, அதுக்கு வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல வந்து நானு பண்றேன். ஓகேங்களா? ஆ இதுவே நான் வந்து ரைட் சைட்ல திருப்பி வச்சுட்டேன் போர்ட் அப்படின்னா, ஹீட் வந்து ஐசில பட்டு மொத்த ஹீட் வந்து சிபியூல போகும். ஸோ அத மட்டும் அது அது கூட நம்ம பார்த்துக்கணும். அப்புறமா நாசல் சைஸ். நம்ம ஜெனரலா என்ன பண்ணுவோம்னா, ஒரே நாசில் போட்டு வச்சுப்போம். அந்த ஒரே நாசில வந்து நெறையத்துக்கு யூஸ் பண்ணிட்டே இருப்போம். என்னன்னா சோம்பேறித்தனம். அந்த மாத்துறதுக்கு. இல்ல சூடா இருக்கும். அது அந்த அந்த டைம் வந்து வெயிட் பண்ண முடியாது. ஸோ வந்து நாம என்ன பண்ணுவோம்னா, சின்ன நாசில் யூஸ் பண்ற இடத்துல பெரிய நாசில் யூஸ் பண்ணிடுவோம். பெரிய நாசில் யூஸ் பண்ற இடத்துல சின்ன நாசில் யூஸ் பண்ணிடுவோம். அது மாதிரி பண்றதுனால என்ன ஆகும் அப்டின்னா, பக்கத்துல இருக்கிற காம்போனன்ட்ஸ் எல்லாம் வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ அ எந்தெந்த வொர்க்குக்கு எந்தெந்த நாசில் யூஸ் பண்ணணுமோ, அத வந்து கரெக்ட்டா வச்சுக்கணும். நான் ஜெனரலா எப்படி பண்ணேன்னா, எனக்கும் அதே சோம்பேறித்தனம் தான். ஆனா நான் என்ன பண்ணுவேன் அப்டின்னா, 2 ப்ளோயர் வச்சிருக்கேன். சிபியூக்கு, இஎம்எம்சிக்கு மட்டும் ஒண்ணு வந்து டெடிகேட்டா ஒரு ப்ளோயர் வச்சுடுவேன். அதுக்கப்புறமா இந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க் சார்ஜிங் பின் ஆகட்டும், சின்ன ஐசிஸ் ஆகட்டும், பவர் ஐசிஸ் ஆகட்டும், இல்ல நெட்வொர்க் ஐசி இருக்கட்டும், அதுக்கெல்லாம் வந்து ஒண்ணு இந்த சின்ன நாசல் போட்டு இன்ஸ்டால் பண்ணி வச்சுப்பேன். உங்க பட்ஜெட் இருந்தது அப்டின்னா 2 ப்ளோயர் வாங்கிக்கலாம். பட் இல்ல அப்டின்னா ஒரே ப்ளோயர் வச்சு நாசல் கொஞ்சம் கண்டிப்பா ஆ அப்பப்போ வந்து சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஆ ஐசிய உட்கார வச்சுட்டோம். இப்போ வந்து அந்த பக்கத்துல இருந்த கெப்பாசிட்டர உட்கார வச்சுடுறேன். கொஞ்சம் லைட்டா வந்து அந்த கெப்பாசிட்டர் மட்டும் எனக்கு கொஞ்சம் ஒழுங்கா உட்காந்துச்சான்னு டவுட்டா இருக்கு. லெட் வச்சு கொஞ்சம் அதுக்கு டச் அப் மட்டும் பண்ணிடலாம். பண்ணிட்டோம்னா இங்க ஒர்க் முடிஞ்சிருச்சு. ஒழுங்கா ஒட்டல. கொஞ்சம் ஃப்ளக்ஸ் போட்டுக்கலாம். ஃப்ளக்ஸ் போட்டுட்டா ஒழுங்கா ஒட்டும். ஓகே டன். அ இது ஐசி உட்கார வைக்கிறதுக்காக நீங்க வந்து சிபியூ எல்லாம் மறுபடியும் ரிமூவ் பண்ணி உட்கார வைக்கணும்னு அவசியம் இல்ல. இதே மாதிரி நான் சொன்ன கொஞ்சம் அந்த ட்ரிக்ஸ், டிப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணீங்க அப்டின்னா, அதிலேயே பண்ணிக்கலாம். கிளீன் பண்ணிட்டு செக் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா, டிஸ்ப்ளே உங்களுக்கு வந்துருச்சு. சார்ஜிங் சிம்பல் காட்டுது. ஆ இந்த வீடியோல அவ்வளோதான் ஃபிரெண்ட்ஸ். அடுத்த வீடியோல பார்க்கலாம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் நோட்டிஃபிகேஷன் ஐகான பிரஸ் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ காய்ஸ்.